நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் மற்றும் ட்ரிஷா தொடர்பான விவகாரம் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசும் யூடியூப் பிரபலங்களுக்கு மட்டும் இதுவரை 100 கோடிக்கும் மேல் பணம் கைமாறியுள்ளதாக கோலிவுட் வட்டாரங்களில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களின் பிரச்சார பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. ஒரு பக்கம் நேரடி அரசியல் பிரச்சாரம் நடைபெற, மறுபக்கம் சமூக வலைதளங்கள் வழியாக மறைமுக பிரச்சாரங்களும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்களில் பிரபலமாக இருக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் தங்களை பிரபலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யூடியூபில் உள்ள சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு பணம் வழங்கப்பட்டு சிலர் அரசியல் கட்சிகள் கொடுக்கும் ஸ்கிரிப்டுகளை தாங்களே உருவாக்கியது போல் பேசுகின்றனர். அதே சமயம் எதிர்க்கட்சிகளை தாக்கி பேசுவதற்கும் தனியாக தொகை வழங்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விஜய் தனது மனைவி சங்கீதா சுவர்ணலிங்கமுடன் விவாகரத்து வழக்கில் இருக்கிறார் என்ற செய்தி பரவி வருகிறது. இதே சமயத்தில் ட்ரிஷாவுடன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி குடும்பத்தை கூட சரியாக நடத்த முடியாதவர் நாட்டை எப்படி நடத்துவார் என்ற கேள்விகளை எழுப்பி சில யூடியூப் சேனல்கள் வீடியோக்கள் வெளியிட்டு வருகின்றன. இப்படி வெளியிடப்படும் வீடியோக்கள் மூலம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சங்கீதா சுவர்ணலிங்கம் தனது கணவருக்கு வேறு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விவகாரம் அரசியல், சினிமா மற்றும் சமூக வலைதளங்களை ஒரே நேரத்தில் குலைக்கும் அளவுக்கு பெரிய விவாதமாக மாறியுள்ளது.